இந்திரா இந்திரா இங்க வாயே. என்னக்கா? நம்ம வீட்டுக்கு யாரோ பெருசா பிளஸர் கார்ல வந்திருக்காங்க பாரு. வேற யாரும் இல்லக்கா, மீனாட்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நாம ஏற்பாடு பண்ணுமே, அவங்கதான் இவங்க. அவங்களா? அப்போ நம்ம நகையில இவங்க கிட்ட தான் கொடுத்துருக்கியா? ஓ, அப்புறம் மாமா போலாமா? டேய், நான் இப்போ உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலேசிய சித்தப்பா, ஞாபகம் வச்சு. ஆமா ஆமா, மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி, வாங்க. தேசி நாயே, போடா. அம்மா, குழந்தை குடுமா. என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு வாமா, கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. ஸ்மால் ஹவுஸ். டீப்பாயை கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட என்கிட்ட சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. கேட்டுக்க. அங்க பல பேர் மதிக்கிறேன், பால்காரன் ஆயிட்டேன். என்னது பால்காரன் ஐடியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் நான் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவுல பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பலா? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க 2 பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க 2 பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணு முகத்தை பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாய்ங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, அதான் அந்த பொண்ணையும் குழந்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம். சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா? காலை மேல போட்டுங்க. இப்ப ஆட்டிங்க. சரி, நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க 2 பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரன் பேர்ல 1 கப்பலோ 2 கப்பலோ எழுதி வைப்பேன். அந்த பெட்டி எடு. இந்தாங்க. மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க இலையை போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000. குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க. என்னது, குழந்தைக்கு ஜட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் வச்சு நான் பரப்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். மீனாட்சி, சம்பந்திய மாடி கழிச்சிட்டு போமா. ஏய், சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. ஏய், நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம். சந்தோஷம் தானே? மாடிக்கா வா வாங்க. பணம் வருதுன்னு உடனே கிழவனும் கிழவி என்ன துள்ளுதுங்க பாத்தியா? அவதான் பண பேயாச்சே. இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும். வணக்கம்மா. வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? என்ன இதெல்லாம்? என்றி காலையில விழுந்துகிட்டா? அம்மா, கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல யாரோ பெத்த பொண்ணுக்காக உங்க நகை நட்டுகளை எல்லாம் வச்சு இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கே, அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா, 1000 தடவை உங்க காலில் விழுந்தாலும் தகும். என்னங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு, ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது. உன்னோட திருட்டு மொழி அப்படியா இருக்கு? என்ன 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 இவ்வளவு அழகான உன்னை விட்டுட்டு வரத்துக்கு உங்க அப்பனுக்கும் தோத்தவுக்கும் எப்படிதோ மனசு வந்ததோ. சம்பந்தி, சமையல் ரெடி. சாப்பிட வர்றீங்களா? ஐயோ 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 ஐயோ, ஏன் மீனா குழந்தை எதுக்கு அங்க கொடுத்த? மலடி கைப்பட்டா அது உருப்படுமா? நீ வாடா. அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த வயத்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. அதுக்கு என்ன பண்றது? ஆண்டவன் எல்லாத்தையும் அளந்துதான் வச்சிருக்கான். ஐயோ, குத்திட்டா குத்திட்டா குத்திட்டா. பைத்தியக்காரச்சி, இடுமேலே மிதிச்சு போடுவேன். என்ன ஒரு நாளாவது நிம்மதியா தூங்க விடுறியாடே? உனக்கு என்னடி வந்து கேடு? ஐயோ, அந்த அவ இருக்காளே உங்க அக்கா மகா ரவுடி இந்தீரா, அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம 2 பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ ஏன் சும்மா இருக்கிறா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம 2 பேரையும் துரத்தி குத்த சொல்லு. அடச்சி படை. ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரங்க தொல்லை தாங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானோன்னு நானே பீதியில படுத்திருக்கேன். என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா? அப்படியே மிதிச்சு போடு. படை படை. எங்க படுத்து படுத்தா வர்றா, கண்ண மூடனா வர்றா, திறந்தா வர்றா. ஏய், கம்முனு படை. ஏய், இந்திரா இந்திரா,
இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க. ஏன் நம்ம மாமனாரு எதிர் வீட்டை விலைக்கு வாங்க போறாராம். பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க. நம்ம நகையில இருந்தா மலேசியக்கார்ட்ட சொல்லி மீனா கழுத்துல போட்டிருக்கோமே, இப்ப என்னக்கா பண்றது? இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றுறது இல்லாம மலேசியாக்காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானுங்களே பால்கார பயிலுவ, அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குதே. நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம். இல்ல இருக்கவே இருக்குது கிழவி அதான் திருடிடுச்சுன்னு அதான் இந்த பையன் போட்டுருவோம். அதுவும் சரிதான். பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம். இந்த சாக்கு வச்சாவது கிழவியனால மிதி மிதி கெட்டுமே. ஆமா ஆமா. அடி பாவிங்களா, திருடனதும் இல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க? இருங்கடி, எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு. என்னங்க டேய், தரையில போடுறானே என்னமோ. ஐயையோ! ஐயோ, ஏப்பா? என்னங்க நம்ம மோசம் போயிட்டங்க. இங்க இருக்கிற 3 சிறுக்கிகளும் சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டானுங்க. என்னடி சொல்ற? ஆமா, இங்க வந்திருக்கானே ஒரு தடியே, அவன் மலேசியாக்காரன் இல்ல, பால்கார பயலாம். என்னது? பால்காரனா? ஆமாங்க, இவளுக்கு நகைகளையும் பணத்தையுமே கொடுத்து நம்மள பிராடு பண்ணிருக்காளுங்க. இப்போ அவனுக்கு எங்க இருக்கானுங்க? பீச்சுக்கு போயிட்டு வந்து மாடியில ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. பீச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறானுங்களா? ஆ. அக்கா, இன்னைக்கு வெட்டி தோட்டத்திலேயே பொலி போட்டுறேன் நானு. வாங்க இன்னைக்கு. மச்சான், பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விடு மச்சான், இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாராயம் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். இருக்கு வாங்க. மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடா மேன் இது? வீடா இது? எங்க மலேசியா மாட்டு கொட்டை மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல. இதுல எப்படி மேன் குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ. இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறேங்கோ. சந்தோஷமுங்க. சரிங்கங்கோ. பங்கஜா, லேசா பொத்துனாப்புல அந்த கதவை சார். எது கதவை சாத்தி சொல்லிட்டு? நீங்க பெரிய மனுஷங்கோ, உங்ககிட்ட பேசும்போதுங்க கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்க. கரெக்ட். ஏனுங்க கூட வந்தவருங்க? ஏனுங்க? மலேசியாவுல இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்க? அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க, கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க? ஏன்டா நீ மலேசியாவுல வந்த இந்த சூட்டும் கோட்டை எங்கடா வாடகைக்கு வாங்க விடாதடி. அந்த ஒரு கண்ணு கொஞ்சம் கொசு கண்ணு வச்சிருக்கானே விடாத. ஒருக்கே எங்க போனா விடாத. டேய், எவ்வளவு நாள் உட்கார்ந்து நீங்க தின்னீங்க? இன்னும் நீ கக்கிட்டாடா போணும். விட மாட்டேன்டா. எங்க போனா விட மாட்டேன். யார் வீட்டு காசுல கோழி பிரியாணி பீச், நீங்க கெட்ட கேட்டுக்கு பீச் வரையா? டேய், எங்க போன மகனே? எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வந்து அடிப்பேன் நானு. என்னங்க உங்க அப்பா உங்களை அடிக்கிறாரு? பாத்துக்க. அதான் அந்த மலேசியாக்காரங்கள. அவங்களே அடிக்கிறாரு. வாங்க 10,000. யார் வீட்டு காசு எடுத்து யார் கிட்ட கொடுக்குறீங்க? எனக்கு பண்ணி அடி போடு. ஒன்னு போட்டேன்னா நீ கதவை ஒழுங்கா சாத்தினா அவங்க எனக்கு தப்பிச்சு போயிருப்பாங்களா? கை வேற கால் வேற தனித்தனியா தொங்க விட்டு பின்னாடி. நான் கதவெல்லாம் நல்லா தாங்க மூடி இருந்தேன். நீங்க விட்டு வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்களே? இவனுங்களா விருந்தாளிங்க? பிராடு பசங்க. உங்க பொண்டாட்டிக்கு அந்த பால்கார பசங்களோட சேர்ந்துக்கிட்டு மலேசியா சித்தப்பான்னு என்கிட்டயே நாடகம் ஆடி இருக்காளுங்க. என்ன திமிர் இருந்தா இந்த வீட்டு நகையை எடுத்துட்டு போய் அந்த ஊமச்சி கழுத்துல போட்டு என்ன ஏமாத்திருப்பாளுங்க. இவளுக்கெல்லாம் பொட்டச்சிங்கிற நினைப்பு மனசுக்குள்ள இருந்தா தானே. இந்த வீட்ல ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா நாங்களும் பொட்டச்சிங்களாவே இருந்திருப்போம். வாய மூடி. டேய், ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய வேலை இந்த வீட்டுல என்ன செய்யல? ஏதோ ஜோசிகார அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா சரி 2 மாசம் இருந்து வரணும்னு விட்டுட்டு வந்தோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னமோ அவன் மேல இவளுக்கு அக்கறை மாதிரி போய் கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் அவளை இவளுகளை வச்சு காப்பாற்ற போறாளுங்க. சத்தம் போட்டு பேசுறதுனாலயே போய் மெய் ஆயிடாது. தப்பு செஞ்சதும் இல்லாம பெரியவங்களை மரியாதை இல்லாம ஏத்தா பேசுற? போடி விட. நான் புரிஞ்சுன்னுட்டேன். கிரி, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பாராட்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்றபடி நடந்துட்டா போதும். காஞ்சிபுரம் பட்டு புடவை தானே, அதான் வாங்கி கொடுத்துட்டேன். அது இல்ல. மூக்குத்தியா? அதுவும் இல்ல. வேற எது? உங்க அப்பா இருக்காரே, அவர் எதுக்கு இந்த நேரத்துக்கு ஞாபகப்படுத்துற? அவரு மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும். பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா? அவர் நீங்க கண்டிக்க போறீங்களா இல்லையா? அது மட்டும் வானாங்கன்னு. யோ உன தாயா கேளையா? என் பேச்சை கேட்காத உனக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல. கெட் அவுட். போயா? கிரி, கிரி நமக்குள்ள எதுக்கு கிரி? இதுக்கு மட்டும் நாங்க, மத்ததுக்குள்ள உங்க அப்பாவா? போயா?
என்னடி ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். இந்தா, உன் 64 காலையும் நீயே எடுத்துட்டு போ. பிஷ்டு என்ன மாம் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா. காமசூஸ்திராய நம வாச்சாய நம. என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது. இத கேட்க யாருமே இல்லையா? அண்ணே யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற? நீ என்ன அடி கொல்லு, ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடியே நான் உன் புருஷன்டி. யோ இதுல நீ செத்தா கூட நான் கவலைப்பட அதான் நிலைமை சரியில்லைன்னு தெரியுது இல்ல, ஏன் வாயை கொடுத்த? நான் எங்கடா வாயை கொடுத்தேன்? வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்துன்னு மொத்திட்டாடா. ஐயோ சரி வா. நான் முன்னாடி போறேன், இங்க இருந்த அடிப்பா கைய தூக்க விடாம அடிச்சுட்டாளே. என்னண்ணே இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். அண்ணன் என் நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல, அண்ணன் நிலைமை தான் ரொம்ப சீரியஸ். தம்பி அந்த ரவுடிய சாப்பிடுற கைய ஓடிச்சிட்டாடா. அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க. பாயிண்ட் பொட்டச்சிங்க இவளுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எவ்வளவு தில்லு இருக்கும். இதுவும் பாயிண்ட். இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க. பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும், அப்பத்தானே அவளுக்கு கொட்ட அடங்கும். இதுதான்டா பாயிண்ட். ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஒன் மோர் அப்பா கிடைப்பாரா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கரெக்ட். என்னென்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க? ஆல் எவிடன்ஸ். நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதாலதான் என்ன அடிச்சா அப்படின்னு நான் ஆதாரம் கட்ட வேண்டாம். இந்திரா இங்க உருட்டு கட்ட வச்சிருந்தற பாத்தியா? ஐயோ, என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டையை தேடுறா. வாத்தியார, எந்த நேரத்திலையும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம். எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வையேன். இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும், நாளையில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன். அந்த பொம்பளை ரவுடிட்டு இருந்து என்ன நீ காப்பாத்து காப்பாத்து. கவலைப்படாம தூங்குண்ண. நாளையில இருந்து நாம கராத்தே, கும்ஃபு, பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம். எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு, ஏதாவது ஒரு தெருவில் போயப்பா. நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோமே, அந்த பாசம் தான். அதை இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோம், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோம்னு சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க, யாராவது ஒருத்த ஒன்ன கேட்டான்னா ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும், கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு, அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அதுல ஒண்ணு போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். மட்டுமா? என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்? இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு தக்க சன்மானம்னு பேப்பர்ல போடலாமா?
டேய் உனக்க அந்த ஆளு காணா போனா என்னடா அடுத்த ஓனர் யாரு டேய் வாயத்துல சொல்லுடா நீங்களா டேய் அந்த ஓனர் ஆயிட்ட அடுத்த மேனேஜர் யாரா நான் தான் நீலா ஏன்டா டேய் ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா அவன் என் இடத்த பிடிக்க பாக்குறீங்க. நல்ல வேளை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐ அண்ணன் வந்துட்டாரு. என்ன இப்படி திரும்ப அழைச்சு போயிட்டீங்க? என்ன 15 நாள் என்னென்ன பண்ணீங்க? இது டெல்லியில பேர விடுறதா சொன்னாங்க, அதை எடுக்கலாம்னு போயிருந்தேன். அதுக்கு 15 நாளா? ரயில்ல போறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள். பாக்கி 11 நாள் என்ன பண்ணீங்க? எண்ணிட்டு இருந்தேன். எத? கம்பிய. என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேக்குற? ஏன் எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறீங்க? இல்ல 15 நாளுக்கு லம்பா தெரியுதே, அதான் சந்தேகப்பட்டு கேட்டேன். இல்ல கோர்ட்ல ஒரு 15 நாள் காவல் வைக்க சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகுன்னு நினைச்சேன். வேணாம், மரியாதை வாயை முடிச்சு வேலை பாரு. ரொம்ப ஆச்சு, சாப்பிடுவாங்க. ஏன்டா அவசரப்படுற? அதான் மணி அடிச்ச உடனே வருமே. எது அச்சடிச்ச சோறு அவன் சொல்லணுமா? போடா வேலை பாரு, போய் வேலை பாருங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுவோம் போட்டிருக்கேன். வணக்கம். வணக்கம். ஏங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? ஏய் போய் வேலை பாரு. இருங்க அவர்கிட்ட கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க அவர் என்ன சட்டசபையாடா? ஏங்க எப்படிங்க தெரியும்? உங்க அண்ணனை நானும். நீங்க வண்டி எடுத்து போங்க சார். பேச விடுங்க சார். உங்க அண்ணனை நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். எங்க வந்த? வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் பாரியா. அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது, வேற எங்காவது போய் பாரு. போடா. ஏன் அதுக்கு சலிச்சுக்கிறேன்? ஏன்டா ரவுண்ட் அடிக்கிறீங்க? அவரு நானு காங்கிரஸ்ல ஜெயிலுக்கு போனமே, அத சொல்றாரு. காங்கிரஸ் காலமா? அது 1935, இப்போ 1985. கிட்டத்தட்ட பார்த்தா 50 years back. உங்க தோற்றத்துக்கு அதுக்கு டேலி ஆக மாட்டேங்குது. கேட்ட மூக்கு அடிக்கிறேன். இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டாலி ஆகாது. போடா போய் வேலை பாரு. போங்கடா. டேய், அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியேட்டர் ரிப்பேர் ஆகி நின்னுச்சே, அது என்னாச்சு? நீங்க ஜெயில 4வது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 32 42 ஃபீட் என்னாச்சு? நீங்க ஜெயில 6வது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த மார்க் 3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த ஃபாரின் வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாளா இருந்தீங்க. 15 நாள் நான் ஜெயில இருந்த என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன், இவருதான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும்.